அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி மாமா மீன் கோரிங் எப்படி செய்யுதுன்னு ரெசிபி பார்ப்போம். இந்த கூயிக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, கொஞ்சம் சோள மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் குச்சாய், பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக ஐஸ் கட்டி போட்டு நல்லா தண்ணி போல் கிளறிட்டு அப்படியே ஊற்றி குழி செய்கிறது தான். இந்த பேஸ்ட்டுக்கு தான் முக்கியமான பொருட்கள் நிலக்கடலை, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு நல்லா போட்டு எண்ணெயில் வதக்கணும். அப்புறமா ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக், டொமேட்டோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஊடாங் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இறைச்சி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கல. அப்புறம் இந்த கூவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கிச்சாப் சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததோட கடுகு கீரை, கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்த பிறகு கழுவி வச்சுருந்த மீயும் சேர்த்துடலாம். இது மாமா மீன் கோரிங் என்னோடய ஸ்டைலு. நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நாவுக்கு சுவையூட்ட மாமா மீன் கோரிங். இதில் கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன வேணாலும் பொருட்கள் போட்டு அழகாக கார்னிஷ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் இருக்குது. அதை சமைச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இது நல்லா இருக்கா என்னன்னு. சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.